உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம் ராஜேந்திரன் சார், சொல்லுங்கள் சார். சார் ஃப்ரீயாக சும்மா தான் சார் பேசலான்னு தான், ஏதாவது எப்படி? சரி ஓகே. இல்லை, அந்த படம் பார்த்தீங்களா அப்புறமா? பாதி பார்த்துட்டேன் சார். பார்த்துட்டு தான் 1 மணி நேரம் 1.25 தான் அவர் திரும்பி போயிட்டு மக்கள்லாம் அழைச்சிட்டு வராரு இல்லைங்களா? ஆமாம். அது வரைக்கும் பார்த்தேன் சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்குறேன், அதை ரசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன். அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதில் ஆதியாகமம்னு புஸ்தகம் இருக்குல்ல? இல்லை, ஆதியாகம் இல்லை, அதுக்கு அடுத்த புஸ்தகம் இருக்கு பாருங்க. அதான் அது அப்படி ஆதியாகமத்துக்கு அடுத்த புஸ்தகம் அது புறப்படா வரும். தமிழ்ல என்ன வரும் தெரியல. அது எக்ஸோடஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன பேர் தெரியல, அந்த புஸ்தகம் பேர் அதுல வரும். அதுல பாத்தீங்கன்னா அதுல கிளியரா இந்த ஸ்டோரி ஃபுல்லா அதுல எழுதியிருக்கும். அது அப்படியே படமா எடுத்திருக்காங்க. அதுல எழுந்து அப்படியே படமா எடுத்திருக்காங்க. அந்த அந்த புக்கு படிக்கிற மாதிரி அதை பாத்தீங்கன்னா புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே. அப்புறம் நம்ம ஹிந்தியில ஃபுல்லா புஸ்தகம் எடுத்தே சொல்ல தொடங்கிட்டேன் சார், ஹிந்தியில. சரிங்க சார், சொன்னீங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தவன் போதும் எடுத்தாச்சு. ஐயோ, ஆமா, உங்க பேர் போடல லிஸ்ட்ல. இப்பதான் சார் வந்திருக்கு. அது என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா? ஆமா, கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இன் கேரளா will be given to the family members of the Wales Academy Charitable Trust. Free transport, free stay, hospital admission, all over. Good news for Wales Academy Charitable Trust family members. Family member யாரு தெரியுமா? Healing insurance போட்டு இது இப்பதான் வருது. இல்ல, ஃபேமிலி மெம்பர் யாரு தெரியுமா? என்னங்க சார்? ஃபேமிலி மெம்பர் யாரு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க இருக்கிறவங்க தான். அதை மூடுங்க, பாத்ரூம். ஃபேமிலி மெம்பர்னா நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கவங்க தான் சார். இல்ல, புரியல உங்களுக்கு. ஃபேமிலி மெம்பர் யாரு சார்? அவங்க வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்னு சொல்றோம். ஆதார் கார்டுல கொடுத்துருக்கவங்க கிடையாது. அது ஒழுங்கா படிங்க, எல்லாரும் குழப்பம். அப்படிங்களா சார்? ஒழுங்கா படிங்க. என்னது? கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இன் கேரளா will be given. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? A good news for Wales Academy Charitable Trust family members. ஃபேமிலி மெம்பர். அது யாரு ஃபேமிலி மெம்பர் யாரு சார்? வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேமிலி மெம்பர் கிடையாது. அவங்கலாம் ஜஸ்ட் மெம்பர்ஸ், அவ்வளவுதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது. ஃபேமிலி மெம்பர் வேற, மெம்பர் வேற, ரைட்டா? சரி. ஃபேமிலி மெம்பர்னா யாருன்னா கடவுள் விஷயம் எல்லாம் கேட்டு கூட வர்றவங்க மட்டும்தான். சரிங்க சார், புரியுதா? அவங்க மட்டும்தான். ரைட். சரிங்க சார். அதனாலதான் அவங்க பேர் மட்டும் தான் போட்டிருக்கேன். பிரமோத் ராகவன் ஒருத்தன் சார்.
ஓகே, புரியுதா சார்? அப்போ புரியுது சார். மைண்ட் ரினியூவல் இன்வால்வ் ஆனவங்க லிஸ்ட் தான் அது. புரியுதா? சரிங்க இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஃபுல்லா. கேரளால சரிங்க சார். கோட்டக்கல் ஆயுர்வேதிக்ல போயிட்டு இன்னும் உங்களுக்கு பாலிசியே கிடைக்கலையா? ஏன் சார் உங்களுக்கு பாலிசியே கிடைக்கலையா? ஏன் சார்? உங்களுக்கு பாலிசியே கிடைக்கலையா? சரி சார், ரெடி பண்ணிட்டோம், கொஞ்சம் கொடுக்கல, வாங்கல. ஏன் ஏன் உங்களுக்கு எடுக்கல பாலிசி? சார் உங்களுக்கு ஏன் சார் பாலிசி எடுக்கல? இல்லை ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கலான்னு வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. எல்லாரும் கொடுத்தாச்சு இல்லை? ஆமாங்க சார். நீங்க எடுத்துங்க, அது ஒரு பிரிண்டட் உங்களது எடுங்க உங்க பேர்ல. சரியா? சார் அப்போ ஃபேமிலி மெம்பர்னா அந்த யாரெல்லாம் கடவுள் விஷயத்துல நம்ம கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ஏன்னா ஆச்சுன்னா ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு வேல்ஸ் அகாடமி அவங்களுக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். நாங்கெல்லாம் போய் அங்கே போய் அந்த ஆயுர்வேதிக்கில் இருக்கிற டாப் டாக்டரை பார்த்துட்டு பேசிட்டுலாம் வந்துட்டோம். இருக்கீங்களா? கேக்குதா? ஹலோ சார் கேக்குதுங்களா? ஆ, நான் சொன்னது கேட்டுதா? சார் முதல்ல சொன்னது கேட்கல. அதான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா யாரெல்லாம் அந்த ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் கேரளால ஆயுர்வேதிக். சரிங்க சார், நன்றி. ஆயுர்வேதிக் கொட்டக்கல்ல சீஃப் கிட்ட பேசி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கொடுப்பாங்க. பேமெண்ட்லாம் நம்ம கொடுத்துருவோம், யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு டிராவல் வரைக்கும் நாங்களே கொடுத்துருவோம். ரைட்டா? சரிங்க சார். ரொம்ப நல்லா செக் பண்ணிட்டு அவங்க என்ன ஒண்ணுமோ சொல்லி தருவாங்க. சரிங்க சார். அது கூட நீங்க சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா பிரமாதமான ஹெல்த். புரியுதா? சரிங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு இப்ப இருக்க அந்த பேக் பெயின் கொஞ்சம் இருக்கும் சார். காலில் இச்சிங் மாதிரி வந்துன்னு சொன்னாலே அது சரியா இருக்கு. அது நீங்க போய் அந்த சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட்டு வித்தியாசம் தெரியுதா சார்? வித்தியாசம் இருக்கு சார். சரி, ஓகே. அது கூட அது ரெகுலரா சாப்பிடுங்க சார். கொடுக்குற காசு அதுக்கு தான் நாங்க சேரோம். சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடுங்க. அது கூட வாங்காம இருக்கிறீங்க. இல்லை, வாங்கிடலாம் சார். வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அது கூட இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா பக்காவாயிடும். பக்கா வியாதியெல்லாம் காணாமல் போயிடும். சரியா? சரி. அதனால்தான் இப்போ நம்ம அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்குறோம். சரியா? சரிங்க சார். இப்போ இவ்வளோ சொல்லி கூட கடவுளுக்கு பேச்ச கேட்க வரமாட்டானுங்க. ரைட்டா? இவ்வளோலாம் தரோன்னு சொன்னா கூட ஆமாங்க வரமாட்டானுங்க. ரைட்டா? அப்ப சாவுங்கடான்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? சாவுங்க. கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு பெனிஃபிட் வேணாமா? சாவு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? கம்மியா இருந்தா நமக்கு நல்லது, செலவு குறையும் இல்லையா? எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது? இதுக்கு அந்த இதுக்கு முஸ்லீம் இதுக்கு போட்டீங்களா சார்? ஆமாமா, அந்த முஸ்லீம் ஃபேமிலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியா சார்? சரி. ஐயோ, அதுங்க வந்து ஐயோ அதுக்கும் பயங்கரமான பேய்ங்க. ஐயோ, பயங்கரமான பேய்ங்க. அவங்க பாருங்க, அந்த பிள்ளையானவரை எடுக்கவே மாட்டானுங்க. அவங்க புஸ்தகத்துல எழுதி இருக்கு சார், அப்ப கூட எடுக்க மாட்டானுங்க. அவங்க புஸ்தகத்திலேயே குர்ஆன்ல எழுதி இருக்குது, அவர் வந்தாரு, அற்புதம் செஞ்சாரு, போனாரு, கடவுள் கூட உட்கார்ந்துருக்காருன்னு எழுதி இருக்குது. திருப்பி வருவாருன்னு எழுதி இருக்குது சார். சரிங்க. அப்புறமாவும் எடுக்க மாட்டான். ஏன்னா முகமது நபின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா. பயங்கரமான ஃப்ராடு. 4 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறான். தமாஷ் என்னன்னா, சிரியால ஒரு முஸ்லீம் சார், அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவன் வந்து பயங்கரமான முல்லா. அங்க மாஸ்க்ல முல்லா அவன். புரியுதுங்களா? அவன் வந்து அவன் திடீர்னு செத்துட்டான். செத்துட்ட உடனே அவன் போறதெல்லாம் அவன் பார்த்தான். இப்ப அவர் சொன்ன இல்ல, கிணத்தேகன்னு சொன்னல, அவர் மாதிரியே இவனும் செத்துட்டு போகும்போது அவன் மனைவி எல்லாம் அழுவுறது எல்லாம் பாக்குறாங்க.
ரைட்டா? அப்புறம் நேரா நரகத்துக்கு போய் விடுறான். சரியா? நரகத்துக்கு சரிங்க. போகும்போது அங்க பயங்கரமா ஓலம் சத்தம் எல்லாம் கேக்குதாம். சரிங்க. பார்த்தா எல்லாம் எங்க மாஸ்க்ல இருந்தவன்லாம் அங்க இருக்கிறானா. ஐயோ உயோன்னு கத்திட்டு இருக்கிறானா. ஓ சரிங்க. கத்திட்டு சொல்றான், நான் இங்க ஏன்டா வந்த, ஐயோ நீ போயிடுறா அப்படின்னு கத்துறாங்களாம். இதுல பார்த்தா கடைசியில பார்த்தா அதுக்குள்ள இந்த முகமது நபி எழுந்து வரானா. ஐயோ நானும் இங்க தான்டா இருக்கிறேன்றானா. எப்படி இருக்கு பாருங்க. இது யார் சொல்றது, யார் கேட்கறது? அவனே தான். அவன் திரும்பி வந்துட்டான் சார். அவன் வந்து திரும்பி வந்து சொல்றான். போயிட்டு முகமது நபி சொல்றான், நீ திரும்பி போயிடு, ஐயோ எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, என்ன கேட்டாலாம் நடக்காது, நீ பிள்ளையானவரை கேட்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து திரும்பி வந்துருக்குற. திரும்பி வந்து உயிர் வந்துருச்சு அவனுக்கு. ரைட்டுங்களா? உயிர் வந்தோடனே கண்ணு திறந்தோடனே அவங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ரைட்டா? ஆனா இவனுக்கு வந்து பயங்கர பேஜாராயிடுச்சு. ஏன்னா பல விஷயம் பார்த்துட்டு வந்திருக்கான்ல. பயங்கர யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அவனால. யாருக்கிட்டையும் சொல்ல முடியும். இவன் அப்புறம் என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு பிரார்த்தனை பண்ணி 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 அழுதுட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்ததெல்லாம் வந்து இவன் உறுத்திட்டே இருக்கான். சரியா? அப்ப இவன் அழுது 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 பிரார்த்தனை பண்ணி 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 கடைசியில தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வீட்டுல சொன்ன உடனே இவனை மென்டல்னு சொல்லிட்டாங்களாம். சரிங்க. ஏன்னா முல்லா இல்ல, திடீர்னு நிறுத்திட்டு ஈசா நபியை கும்பிட்டோம் சொன்ன உடனே எல்லாம் வந்து இவன் மென்டல்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் அவன் மாஸ்க்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்ட தொடங்கிட்டாங்களாம். எல்லாரும் எதிராயிட்டாங்க. எல்லாருமே எதிராயிட்டாங்க. பரவாயில்ல நீங்க எல்லாம் எதிரியானாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வெளியே வந்து இவன் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. எப்படி இருக்கு பாருங்க. மாஸ்க்ல இருந்த முல்லா பேரு முல்லாவா சார் இல்ல என்ன? முல்லான்னா சார் அது கூட தெரியாது சார் உங்களுக்கு. முல்லான்னா இந்த தலைவரா? இல்ல 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 முல்லான்னா இந்த சர்ச்சில் பாஸ்டர் இருக்கான்ல அது மாதிரி. ஆமா அதான் சார், அது மாதிரிதான் ஒரு பேரு. அவன் பேரு முல்லா. முல்லான்னா அங்க அவருதான் இது. சரிங்க சார். பண்ணுவாரு அவரு தான். அங்க எல்லாம் பூஜை மர மாதிரி அது ஏதோ துதி எல்லாம் பண்ணுவாரு அவர் தான். சரி. இந்த மாதிரி லீடரு கடைசியா இந்த மாதிரி ஆயிட்டான். அது மாதிரி இந்த ஜென்மங்க இருக்குது. ஐயோ அசையாத ஜென்மங்க. இருந்தாலும் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபேமிலியில இதுல வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம இதுல வர. ஆனா அதை பாலிசியா கொண்டு போல, அது வேற ஸ்டைல்ல கொண்டு போறோம். அதுக்குள்ள அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்துரும். சரிங்க. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்துடுச்சு. அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஆனா அதுங்களுக்கு இந்த மாதிரி பாலிசி இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குலாம் சொல்ல. சரிங்க. ஏன்னா சொன்னோம் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெனிஃபிட் வரும் சொன்னோன்னு சொல்லுதுங்க. இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்க தரமாட்டோம் வாங்க மாட்டோம், இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு வச்சுங்க. சரியா? அப்பனா இதுங்களுக்கு எதுவுமே கொடுக்கூடாது அப்படி வச்சுட்டேன். சரிங்க சார். இதுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அன்னைக்கு சொல்லல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கதை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லுவான். இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க இவனுங்க. முஸ்லீம்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க சார், வாங்க மாட்டாங்க. ஆமா அது வேற விதத்துல. ஆனா சார் ஆனா வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆமா. ஆனா அதை விட வேற வகையில தவறு பண்ணி நிறைய வருது. அன்னைக்கு சொன்னேனே நான் ஒரு பேங்க் பத்தி சொன்னேன்ல துபாயில. ஆமா சார் சொன்னா ஒரு வரி சொல்லுங்க தெரியுதான்னு சொல்லிடுறேன். இல்ல துபாய் இஸ்லாமிக் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது துபாயில சொன்னேன் இல்லையா? இல்லைங்க சார் சொல்ல. துபாய் இஸ்லாமிக் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு சார். அங்க நிறைய பேங்க் இருக்கு, அதெல்லாம் எல்லாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா துபாய் இஸ்லாமிக் பேங்க் பயங்கர பக்தர்கள், பயங்கர முஸ்லீம் ஃபாலோவர்ஸ். அதனால இவனுங்க என்ன பண்றானுங்க, நாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட மாட்டோம்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் பேங்க் பேப்பர்ல இன்ட்ரெஸ்ட் வருதோ அங்கெல்லாம் ப்ராஃபிட்னு போட்டானுங்க சார். வார்த்தையை மாத்திரம் மாத்திட்டானுங்க. எப்படி இருக்கு பாருங்க கதை எப்படி இருக்கு பாருங்க. ஏன்டா மென்டலுங்களா? வாங்குறது எப்படி பைசா வாங்குற, பைசா எப்படி கொடுக்குற, அதுக்கு பேரு இன்ட்ரெஸ்டும் போடாம ப்ராஃபிட் போட்டா நியாயமா? இந்த மாதிரி திருட்டு பசங்க புரியுதுங்களா? பெரிய ரூல் பேஸ்ட் நாட்பானுங்க. நரகத்துக்கு போற பெரிய ஜென்மங்க அதுங்க. அது எப்படின்னா கடவுளுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பும்போது கட்டசக்தி என்ன பண்ணிச்சு, இதே மாதிரி பாரு நான் என்னோட கூட்டத்தை எழுப்புறேன்னு சொல்லிட்டு எழுப்பின கூட்டம் அது. வெறும் அவனோட கூட்டம். அதுல அந்த அத பத்தி ஒருத்தன்
சட்டானிக் வர்சஸ்னு சல்மான் ருஷ்டின்னு ஒரு ஆளு, சல்மான் ருஷ்டி. சரி. அதனால என்ன பண்ணிட்டாரு, சட்டானிக் வர்சஸ்னு இந்த புக்கை பத்தி எழுதிட்டாரு. ரைட்டா? ஒருத்தர் கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்தது சார். ஆமா, சல்மான் ருஷ்டி சட்டானிக் வர்சஸ் அப்படின்னு எழுதினா அது கரெக்ட் தான். ஏன்னா பிசாசோட வார்த்தைகள் அப்படின்னு இந்த புக்கை பத்தி எழுதிட்டான். உடனே எல்லாரும் வந்து ஒரே கலாட்டா பண்ணி ஒரு அப்போ தலைக்கு எவ்வளவு. ஆமா, அப்ப ஈரான்ல வந்து குமேனி தான் ரூல் பண்ணிட்டு இருக்கான், கொமேனின்னு சொல்லிட்டு. அவன் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது என்னது இவ்வளவு கலாட்டா பண்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி ஒருத்தன் இப்படி எயிட்டானோடனே அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தா இவ்வளவு காசு அவன் டிக்ளேர் பண்ணான். அவன் தலையை எடுத்து வந்தா இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு அவன் தான் டிக்ளேர் பண்ணான். டிக்ளேர் பண்ண உடனே இந்த ஆளு ஆப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இந்த ஆளு ஒளிஞ்சு போய் லண்டன்ல போய் ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் கொமேனி போற வரைக்கும். கொமேனி போயிட்டு உடனே திருப்பி வெளியே வந்துட்டு இருக்கான். வெளியே வந்து இப்ப நான் செத்துருப்பான், நல்ல வயசாயிருக்கும். ஆனா அந்த டைம்ல வெளியே வந்துட்டான் அப்புறமா. அது மாதிரி சட்டானிக் வர்சஸ் இது புரியுதுங்களா? சட்டானிக் வர்சஸ்னா கெட்ட சக்தியின் வார்த்தைகள். ரைட்டா? அந்த படத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டேன். இருக்கிறவராக இருக்கிறேன். அதான் இவங்க வந்து இப்ரு லாங்குவேஜ்ல அதுக்கு பேர் தான் யெகோவா அப்படின்றாங்க. அந்த யெகோவா அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்கிறவராக இருக்கிறேன். அதாவது மோசம் கேட்குறான் பாருங்க, நான் போய் பண்றேன் அதிசயெல்லாம் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வரேன், ஆனா அவங்க வந்து என்னை நம்ப மாட்டாங்களே, யார் அமிச்சாங்கன்னு கேட்பாங்களே, நான் யார் அமிச்சாங்கன்னு சொல்றது அப்படின்னு போது அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்பதான் உணர்வான். ஆமா, அவருதான் நீங்க சொல்றது வார்த்தையை தெரிஞ்ச பிறகு விட்டு இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க சார். இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். யாரு கேக்குறா? அந்த கூட ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கானா, தம்பியா வர ஒருத்தர் இருக்கான். அவனோட அண்ணன் அவன் நம்ம கேக்குறான் எப்படி இந்த வார்த்தையை சொல்லணும், கேள்விப்பட்ட வார்த்தையா இருக்குன்னு சொல்லிட்டு, ஓஹோ உனக்கு எப்படி தெரியும், எங்களை விட்டு போய் இவ்வளவு நாள் ஆச்சு, உனக்கு எப்படி தெரிகிறப்பதான் சொல்றேன். ஓகேங்களா? அதான் அப்பா அவங்க ஒரு அண்ணன் ஒரு தங்கி அக்கா ஒண்ணு இருக்கா மிரியம். அப்ப அவதானே அந்த இதுல கூடையில வச்சு அனுப்புறது. ரைட்டா? அவங்க இறந்துடுறாங்க சார். அதான் இல்ல அவதானே கூடையில வச்சு அனுப்புறது. அக்கா தானே, சின்ன அக்கா தான் அனுப்புறாங்க. ஆமா, சின்ன குழந்தையாகும் போது அவனை கூடையில வச்சு அனுப்புறதுக்கு அம்மா அப்பா இவ கையில கொடுத்தோம்னா அந்த அக்கா இல்ல அம்மா அப்பா எடுத்து கூடையில வச்சு அனுப்பிச்சிருவாங்க. அந்த அக்கா இவ போய் பாப்பா எங்க போகுதுன்னு. அதெல்லாம் அந்த படத்துல காட்டிருக்காங்கன்னு தெரியல. இல்லை சார், காமிச்சாங்க. இந்த ராணி எடுக்கிறாங்க இல்லைங்களா நீங்க சொன்ன மாதிரி. ஆமா ஆமா, இந்த ராணி எடுக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஆமா, அவன் மகனா ஏத்துக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஆமா. ஆனா ராஜா எப்படி சார் அப்ப இது வந்து அடிமை பையன் சொல்றாங்க, இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ராணி. அதெல்லாம் அது மாதிரி சொல்லியிருக்கு சார். தமிழ்ல கொஞ்சம் புரிஞ்சுக்க. அதுல எப்படின்னா அடிமை பிள்ளை இல்ல, இதுக்கு குழந்தையே இல்லாம இருக்கு. அப்ப ஒரு குழந்தை பிறந்தது. அதனால என்ன பண்றான், இவன் வந்து அங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டான் பப்ளிக்ல. அந்த படத்தை அப்படி காமிச்சிருப்பாங்க, ஆனா பப்ளிக்ல இன்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஓகே, எனக்கு எங்க இந்த குழந்தை கிடைச்சுன்னு சொல்லவே மாட்டான். ரைட்டா? ஆனா அந்த வேலைக்காரிக்கு மட்டும் தெரியும். அந்த வேலைக்காரி கடைசியில மிரட்டுவா, நான் சொல்லிடுவேன்னா கொண்டுடுவா அவளை. அந்த வேலைக்காரியை கொண்டுடுவா. ஆமா, அதெல்லாம் காமிக்கல, அது வேற படத்துல இருக்கு. அப்ப வேலைக்காரிக்கு மட்டும் தான் தெரியும் அது. அப்ப யாருக்கும் தெரியாது. அப்போ ஆனா இவன் தான் ரொம்ப ஃபயரியா வருவான் பாருங்க. அவனுடைய சொந்த பிள்ளையோட இவன் பயங்கரமா வருவான். அப்போ இதெல்லாம் வந்து உண்மை சார், உண்மையா நடந்தது சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு பார்த்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. இது படம் பாக்குறது இல்லைங்க சார், ஒண்ணுன்னா ரசிச்சு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. கடவுள் எப்படி செயல்படுறாரு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அதுல இருந்து உள்ள இருந்து கத்துக்க வேண்டியது என்னன்னா, அந்த அவனை வந்து மோசே வந்து கடவுள் பிளான் பண்ணது வேற விஷயத்துல. அதாவது அவனை அங்கேயே இருக்க வச்சு வேற மாதிரி பிளான் வச்சிருந்தாரு. ரைட்டுங்களா? ஆனா இவன் அவசரப்பட்டுறான். இவன் அவசரப்பட்டதால என்ன ஆகுது, 30 வருஷம் லேட் ஆகுது.
400 வருஷத்துலயே முடிய வேண்டியது 430 வருஷம் ஆகுது அவங்கள கூட்டிட்டு வருது. சரி. இந்த 30 வருஷம் எங்க டிலே பண்ணா? இவனோட இவராலயா? அவசரத்தால டிலே ஆயிடுச்சு. என்ன பண்ணா, அங்கேயே இருந்துட்டு இவன் பண்ணிருக்கலாம், மெதுவா கடவுள் மாத்திருப்பாரு. இவன் என்ன பண்றான், அவசரப்பட்டு போய் அடிச்சு கொண்டுறான் ஒருத்தனை. ரைட்டா? சரி. ஆமாங்க. அதனாலதான் இறங்கி ஓடுறான். ஆமாங்க. அப்ப அங்கதான் அங்க மிஸ்டேக் பண்றான். அப்ப என்ன பண்றாரு கடவுள், அவனை நல்ல ஒரு கடவுளோட பலசாலியா அந்த வனாந்தர்ல அந்த பாலைவனத்துல இருந்து நடத்தி அவனுக்கு ஒரு கல்யாணம் எல்லாம் அங்க பண்ணி வச்சு. அது ஆமா சார், 2 குழந்தைங்க. ஆமா, அவனை வந்து அங்க வந்து பதப்படுத்துறாரு, அவனை சரியா பதப்படுத்துறாரு, ரெடி பண்றாரு வேலைக்கு. சரி. அந்த மாதிரிதான் நம்மளெல்லாம், நம்ம உடனே வந்து கடவுளுக்காக நம்ம இறங்க முடியாது, நிறைய விதத்துல பதப்படுத்துவாரு நம்மள. கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப அதேதான் அங்க நடக்குது பாருங்க. அவன் 40 வருஷம் பதப்படுத்துறாரு, 30 வருஷம். ஓ, அதுதானே அந்த இது. சரி. ஆமா, அங்க 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 போறான் பாருங்க, அங்க இருப்பான். அப்புறம் தான் அங்கதான் ஆடு மேய்க்க தொடங்கிடுவான். ஏன்னா அவனோட ஜெத்ரோ, அவனோட மாமனார் வந்து ஆடு மேய்க்கிற பிசினஸ் எல்லாம் பண்றாரு. அப்ப இவனும் ஆடு மேய்ச்சின்னு இருப்பான். அப்ப மேய்ச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த மலையில ஏறி போவான். மலை எரியிற மாதிரி இருக்கும், பச்சையா இருக்குது, அது எரியுது. அப்பதான் வந்து மனசுல இருந்து வருது சொல்றாங்க, கடவுள் பேசுறாரு, உயிரானவர். ஆமா, அப்பதான் சொல்றாரு, இல்ல அது கடவுளானவர், உயிரானவர் கூட கிடையாது, கடவுளானவர் இறங்கி வர்றாரு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, சொல்றாரு, இல்ல செருப்ப கட்டி வை, இது கடவுளோட இடம்னு சொல்றாரு. ரைட்டா? அப்ப செருப்ப கட்டி வைக்கிறான். அப்பதான் சொல்றாரு. அப்புறம் அந்த கொம்பை கீழே போட சொல்றாரு பாருங்க. ரைட்டா? அந்த கொம்பு எடுத்துட்டு அதுலதான் பலம் கிடைக்கும். இந்த கொம்பு தான் இந்த சங்கராச்சாரியாருங்க எடுத்து நடக்கிறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சார். இந்த சங்கராச்சாரியன் கையில கொம்பு இருக்குது பாருங்க, அது வேற அதுதான். புரியுதுங்களா? அதான் வச்சிருக்கிறானுங்க கையில, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து கெட்ட சக்திக்கும் அந்த பலனை கொடுத்து வச்சிருக்கான் அவனும். எங்க ஆமா, அவன் என்ன பண்ணுவான், அந்த பாம்பனையில போயிட்டு கொடுத்தோன்னு அவங்க ஒரு விடுவாங்க சார். ஆமா, ஆனா என்ன பண்ணுவான், கடவுள் தான் ஜெயிக்கிறார் கடைசியில. இல்ல, ஆனா என்ன பண்ணுது, அந்த அந்த பாம்பு அவன் விடுறானு பாருங்க, மேஜிக் பண்ணிட்டு அந்த பாம்பு இந்த பாம்பு போய் முழுகிடும். அதான் பியூட்டி. ஆமாங்க சார், கொன்னுடும். ஆமா, கொன்னுடும். புரியுதுங்களா? கொன்னுட்டு சொல்றான், நான் வந்துட்டு இனிமேல் நான் வந்து என்னுடைய ராஜ்யத்தில் தான் சொல்றேன். இன்னும் மாறி மாறி வந்து அப்பதான் திரும்பி பெரிய பாதிப்பு வருது அவனுக்கு. ஒரு மகன் செத்து போறான், இன்னொருத்த மகனுடைய செத்து போறான். அதான். அப்ப அங்க பாருங்க, அங்க அந்த 10 தண்டனை கொடுக்குறான் பாருங்க. 10 தடவை 10 டெஸ்டிங், அதாவது 10 தடவை கேக்குறான் என்ன விடுன்னு, என்னையும் என்னோட ஆளுங்களையும் விடுங்க வெளியே. அது எப்படின்னா, கெட்ட சக்தி கிட்ட கேக்குற மாதிரி. கெட்ட சக்தி கிட்ட, கெட்ட உலகத்துல இருந்து நம்ம இத கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த படம், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கு. அதாவது கெட்ட சக்தி கிட்ட இருந்து நம்ம நல்ல சக்தி வரோம்ல சார், அப்ப கெட்ட சக்தியோட ராஜ்யத்துல இருந்து நம்ம வர்ற மாதிரி. புரியுதுங்களா? சரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கெட்ட சக்தி கிட்ட இந்த பக்கம் வரும்போது, இந்த பக்கம் வரும்போது அவன் விடமாட்டான் பாருங்க, அவன் விடமாட்டான். எவ்வளவு பாடுபட்டோம் நம்மலாம். அவன் என்ன சொல்றான், அதுல எனக்கு சொன்ன சென்டென்ஸ் தான், நீ இனிமேல் வந்தீங்கன்னா அவனை வெட்டிடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அதான் அந்த ரோவாவா பேரு அதுக்கப்புறம் தான் சார் எல்லாமே வருது கஷ்டங்கள். அதான் பார்வோன் வந்து செய்ய மாட்டான். அவன் கெட்ட சக்தியோட உதாரணம் பாருங்க. அவன் என்ன பண்றான், இவன் தண்ணி ரெட் பண்ணோன்னு, ரத்தமா பண்ணோன்னு, சரி 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 நான் விட்டுறேன்றான். ஒன்னா அவன் சரி பண்ணி கொடுத்துறான். சரி பண்ணி கொடுத்தோன்னே திருப்பி கல்லாய். அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா, வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, கடவுள் அவன் மனதை கல்லாக்கினார். அவன் கல்லாவல, கடவுள் அவன் மனதை கல்லாக்கினார். ஏன் கல்லாக்கினாரு அப்படின்னா, அப்பதான் அவருடைய மகிமை வெளியே வரும். சரிங்க, புரியுதுங்களா? அப்பதானே அவர் மகிமை வெளியே வரும். இப்போ இவன் மனச கல்லாக்க 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 10 அற்புதம் வெளியே வருது. சரியா? ஆமாங்க. அப்போ அங்க அதான் எழுதியிருக்குது, அவனுடைய மனது கல்லாக்கப்பட்டது, கடவுளால் கல்லாக்கப்படுகிறது. ஏனென்றால் அவன் அப்பொழுதுதான் ஒத்துக்கொள்வான் என்பதற்காக, அப்போதான் கடவுளுடைய மகிமை வெளிப்படுன்றதுக்காக. அப்போ 10 நடக்குது பாருங்க. ஆக்சுவலா பியூட்டி என்ன தெரியுமா சார், இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா, அது ஃபுல்லாவே இப்ப நடக்கும். அது ஃபுல்லாவே உலகம் அழியும் போது இது ஃபுல்லாவே நடக்கும், திரும்ப நடக்கும்.
சரி. தண்ணி எல்லாம் ரெட் ஆயிடும், ரைட்டா? ம். எல்லாம் ரத்தம் ஆயிடும், ம். அது சரிங்க. ஆயிடும். அந்த அந்த பூச்சி வருது பாருங்க, அது வரும். அப்புறம் ஓ. எல்லாமே ஒன்னொன்னா நடக்கும். அங்கிருந்து இறக்கி விடுவாரு சரிங்க. எல்லாத்தையும். ம். இதுலதான் அந்த இது வருது பாருங்க, அந்த வெட்டுக்கிளி வருது பாருங்க. ஆமாங்க. இப்ப எப்படின்னா அந்த வெட்டுக்கிளி இப்போ வரப்போற வெட்டுக்கிளியில என்ன பண்ணுவாருன்னா, அது ஆ. வெட்டுக்கிளியாவே இருக்காதாம். அது ஓ, ஃப்ரண்ட்ல சரிங்க. ஆ. வெளிப்படுத்தின விசேஷன் ஒண்ணு இருக்கு சார், ரெவலேஷன் ஒண்ணு இருக்கு, லாஸ்ட் புக். அதுல கிளியரா ஓ. எழுதியிருக்கு. அந்த வெட்டுக்கிளிக்கு முன்னாடி என்ன இருக்குமா, தேள் இருக்கு பாருங்க, தேள் கொடுக்கு இருக்குல்ல, ஆமாங்க. அது இருக்குமா. அது ஓ. வந்து என்ன பண்ணுமா, 5 மாசத்துக்கு இவங்களை கடிச்சினே இருக்குமா இவங்கள. 5 மாசத்துக்கு. உலகம் அழியும் போது. ஆமா. அது சரி. 5 மாசம் கடிச்சிட்டு அதுல இன்னொரு ஆர்டர் என்ன கொடுப்பாராம், நீ கடிக்கணும் ஆனா அவனுக்கு சாவக்கூடாது. ஓ. இவனுக்கு சாவே மாட்டாங்களாம், இது பாட்டு கடி சரி. வாங்கினே இருப்பானுங்க. இது எங்க இருந்து எழுப்பி விடுவாருன்னா, நரகத்தை திறந்துட்டு அதுல இருந்து வெளியே விடுவாரு. ஓஹோ. இதெல்லாம் அங்க புடிச்சு வச்சிருக்கிறாரு, தைரியமா ரெடியா புடிச்சு புரியுது வச்சிருக்காரு. சார். அதை கழட்டி விடுவார் பாருங்க, அது ஃபுல்லா வரும், வந்து இவங்களை கடின்னு கடிக்கும். ஓஹோ. எல்லாம் நடக்க போகுது, எல்லாமே நடக்க போகுது. ஆனா அந்த வெட்டுக்கிளி மேட்ரு சார், ஆ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சார் அப்படின்னு நினைக்கிறேன். 2-10 வருஷத்துக்குள்ள இருக்கும். ம். எங்க பார்த்தாலும் எல்லா கல்ச்சரும் சார் அது. ம். தஞ்சாவூர் எல்லா இடத்துலயுமே அது ஒரு பெரிய இதாவே இருந்தது சார். ஒரு நிமிஷம் சார், வினோ வாதில் அடைக்க வினோ ஒன்று. ஆ சொல்லுங்க சார். இந்த அக்ரிகல்ச்சருக்கு சார் பெரிய சவாலா இருந்தது. இல்ல இப்போ ஆமா. வெட்டுக்கிளிக்கு அக்ரிகல்ச்சருக்கு பெரிய வித்தியாசமா கஷ்டப்படுறது சார். பெரிய பெரிய வெட்டுக்கிளி சார். ஆமா ஆமா ஆமா. விவசாயம் ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. ஆமா ஆமா ஆமா. அது அதுக்கு வச்சு ஒரு படமே எடுத்தானோ வேற, அதே மாதிரியே நடந்தது. ஓ, ஒரு படத்துல காமிச்சாரு, அது நடந்ததா? என்ன நடந்தது சார். அது ஏதோ ஒரு படத்துல வெட்டுக்கிளிய வந்து இறக்கி விடுவான் இல்லையா? அது வந்து சார் விவசாயிகளுக்கு பெரிய ஹெட்டாக்கா இருக்கு. பெரிய அது வந்து ஒரு தேச துரோகி பண்ணுவான்ல, இறக்கி விடுவான். ஆமாங்க ஆமாங்க. அது எப்படி அது ஒரிஜினலா நடந்தது? அங்க கூட இந்த மாதிரி யாருன்னா பண்ணாங்களா, இல்லாட்டி தானாவே நடந்ததா? அது கார்பரேட் காரன் பண்றதாக படத்துல காமிச்சானுவா. அது ரைட் இல்ல, உண்மையா நடந்தது. அங்க கூட அது மாதிரி எதனா பண்ணாங்களா, இல்லாட்டி உண்மையாவே நேச்சுரலா நடந்ததா? நேச்சுரல் நடந்தது சார். வந்தது அவ்வளவுதான். திடீர்னு ஆக்சுவலா அந்த பட்டாம்பூச்சி பறக்கும், இது பறக்கும், மக்கள் அப்படியே இருந்தாங்க. வெட்டுக்கிளி வரும், சின்ன வெட்டுக்கிளியா இருக்கும். அது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணா இருக்கும். ஆனா வந்து அப்படியே வெட்டுக்கிளி எல்லாமே. அது மாதிரி இருந்தது இல்ல. அப்புறம் எப்படியே ஒழிச்சு கட்டினாங்க? அது ஏதோ ஒழிஞ்சிருச்சு. மருந்து அடிச்சாங்க, இது அடிச்சாங்க. அப்புறம் ஒரு கண்ட்ரிக்கே ஒரு ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு அப்படியே. அது மாதிரிலாம் நடந்தது சார். அது ஒருவேளை ட்ரையலா என்னன்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா, ட்ரையல் நிறைய நடக்குது சார். என்ன சார் பிள்ளையானவர் சொல்றாரு, இந்த பாருடா உலகம் வந்து அப்படி அழியாதுரா, நிறைய சாம்பிள் காட்டுவேன், நிறைய சாம்பிள் நடக்கும் இருக்காரு. சரிங்க, புரியுதுங்களா? இந்த பூகம்பம் அங்க குட்டி குட்டியா நடக்குது பாருங்க, அது ஒண்ணுமே கிடையாது. அது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு வந்துடுற பூகம்பம் இருக்கு பாருங்க, 1/4 பாகம் உலகம் போயிடும். எப்படி இருக்கும் பாருங்க. சரி, அதுதான் பெரிய பூகம்பம். அது கூட சாம்பிள் இதெல்லாம் அப்பப்ப காட்டுறான் பாருங்க, அது அப்பப்ப காட்டுறது சாம்பிள், அவ்வளவுதான். இந்த படம் வந்துருச்சு இல்ல சார், இப்ப வந்திருக்கு இல்ல ஒன்னும். ஆமா, நீ கொடுத்ததுதான். ஆமா, ஆனா தமிழ் முதல்ல குமரி கண்டத்துல இருந்து ஆரம்பிச்சதுல சார், அது மாதிரி ஏதாவது இருக்கா படம்? குமரி கண்டத்தை பத்தி நீங்க கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதெல்லாம் படமா எல்லாம் எவனுமே எடுக்கல, எவனும் எடுக்கிறது இல்ல. இதெல்லாம் வந்து அங்க இருந்தா எடுப்பானுங்க, இங்க எவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லுங்க? அப்போ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவனே வந்து ஆட்சி பண்ணாரு, ரைட்டா? ரைட் சார், அதுதான் தமிழ்நாடு. நான் என்ன கேக்குறேன்னா சாத்த என்ன கேக்குறேன்னா,
ம். இது மாதிரி ஒரு படம் வந்தா இங்க இந்தியாவில் இருக்கும் திருத்த முடியும்னு சொல்றதுக்கு தான் கேட்கிறேன் நான். இதுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்றேன். அதை எடுக்கணும், இனிமே நம்ம தான் எடுக்கணும். என்ன பண்றது? ஆ, என்னன்னா, அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் ஆட்சி பண்ணி, சிவனுக்கு கீழ முருகன் ஆட்சி பண்ணதா இருக்கு. ரைட்டா? அது வேற யாரும் கிடையாது, பிள்ளையானவர் தான். சரியா? சரிங்க. அப்பவே வந்து பிள்ளையானவர் வச்சு ஆட்சி பண்ணிட்டாரு 10,000 வருஷத்துக்கு சரிங்க. முன்னாடி. ரைட்டா? அப்போ குமரிக்கண்டெல்லாம் அழிஞ்ச போது அதோட கண்டினியூட்டி தான் டோரால அங்க இஸ்ரேல்ல ஆமா தொடங்குற சார். கண்டினியூ பண்றாரு. இதான் இங்க உண்மை. எவன் அழிச்சாலும் அதோட பிரதி அங்க இருக்குது நம்மளுக்கு. ஆமா, இல்ல இல்ல, அது கிடையாது. இங்க ம். இங்க இங்க இது முடிஞ்ச உடனே சார், அதாவது சரிங்க. இந்த குமரிக்கண்டம் இருக்கு பாருங்க, அது 2வது உலகம் வந்துட்ட அப்புறம் தான் ஆச்சு. சரியா? சரிங்க சரிங்க. உலகத்தை ஓஹோ. உருவாக்குன அப்புறம் தான் குமரிக்கண்டம் ஆச்சு. ம். ஆனா ஓ. குமரிக்கண்டத்துக்கு முன்னாடியே குமரிக்கண்டத்துல என்ன ஆச்சுன்னா, குமரிக்கண்டத்துல இந்த விஷயம் எல்லாம், அதாவது 10,000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் குமரிக்கண்டத்துல இருந்தது. எல்லாமே, சரிங்க சரிங்க. எல்லா டீட்டெயிலும் இருந்தது, புஸ்தகம் இருந்தது. அது எல்லாமே அழிச்சான். கெட்ட சக்தி என்ன பண்ணிட்டான், அந்த ம். அந்த வரலாற அழிக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. ம். அது நடந்ததெல்லாம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி. ரைட்டா? சரிங்க அதுக்கு சரிங்க. முன்னாடி ஒரு உலகம் இருந்தது பாருங்க, அதுல நடந்தது. ஆனா இப்போ இவன் வந்து இந்த 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 விஷயங்கள் எல்லாம் வந்து குமரிக்கண்டம் இருக்கும்போது, குமரிக்கண்டம்ன்றது இந்த உலகத்துல, இப்போ அந்த உலகத்துல இருக்கிறது. சரியா? சரிங்க. ஆனா ஓஹோ. அதுல வந்து அந்த முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் அழகா இருந்தது. அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. நிறைய மீதி இருந்த கொஞ்சம் என்ன பண்ணிட்டானுங்க இவனுங்க, நதியில விட்டானுங்க ஏடுகளை. ஆமாங்க சார். அது ஆமாங்க பெரிய சார். புண்ணியம் நினைச்சா விட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, வீதியெல்லாம் அப்படியே கோயில்ல கட்டி போட்டானுங்க. அப்போ ராஜராஜ சோழன் தான் அதுல இருந்து வெளியே எடுத்துட்டு வர்றாரு. ரைட்டா? ஆமாங்க சார். சிதற அடிச்சுட்டு. ஓகே. அப்போ அதுல கிடைச்ச விஷயம் தான் இவ்வளவும். ரைட்டா? ம். அப்போ அதுல வந்து எப்படின்னா, இவர் இருக்கார் பாருங்க, யாரு, நக்கீரர். அவரெல்லாம் வந்து எழுதின நிறைய விஷயங்கள். அவர் நக்கீரர், இந்த அவர் பேர் என்ன, நக்கீரன் எழுதுனதா சொல்றீங்க? அவர் வந்து நக்கீரன் வந்து என்ன சஜஷன் சொல்றாரு சார் அவரு. இல்ல இல்ல, அந்த புஸ்தகம் பேர் என்னது? திருவிளையாடலா சார்? திருவிளையாடல் கிடையாது சார், புஸ்தகம் பேரை சொன்னே. தொல்காப்பியம் சொல்லியிருக்கோம். தொல்காப்பியம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.